friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம அரை நெல்லிக்காய் வச்சு ஜாம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸி அண்ட் டெலிஷியஸான ஒரு ரெசிபி. அந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு இட்லி தட்டில் ஒரு கை அளவுக்கு அரை நெல்லிக்காவை ஒவ்வொரு குழியிலையும் சேர்த்துருங்க. இப்போ ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. அதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. தண்ணி லைட்டாக கொதிச்சதும் நம்ம இட்லி பிளேட்டை பேனில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் குக் ஆகட்டும். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். நம்மளோட நெல்லிக்காயெலாம் வெந்து ரெடியாக இருக்குது. ஸோ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு அதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க. இது ஆறுனதும் இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடுங்க. இப்போ இதோட ஃப்ளஷ் எல்லாம் கட் பண்ணி தனியாக எடுத்துடலாம். இதோட சீடை நீங்கள் டிஸ்கார்ட் பண்ணிடலாம். இதே மாதிரி எல்லா நெல்லிக்காயோட ஃப்ளஷையும் கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ இதோட ஃப்ளஷை மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. இப்போ இந்த நெல்லிக்காயோட பேஸ்ட்டை அதில் சேர்த்துருங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் கண்டினியூஸாக குக் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ 5 நிமிஷத்தில் நெல்லிக்காயோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போயாச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகர் கொஞ்சமாக மெல்ட் ஆகி கொஞ்சம் தண்ணி மாதிரி ஆகும். கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துடும். இப்போ நமக்கு பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி வந்தாச்சு. ஸோ ஃபைனலாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நமக்கு டெலிஷியஸான அரை நெல்லிக்காய் ஜாம் சூப்பராக ரெடி ஆயாச்சு. இதை நீங்கள் உடனே சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணலாம். இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சு உங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி 1 மாதம் வரைக்கும் வச்சு என்ஜாய் பண்ணலாம். ரொம்பவே டெலிஷியஸ், ஈஸி அண்ட் இன்ஸ்டண்ட்டான ஒரு ஜாம் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த அரை நெல்லிக்காய் ஜாம் ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷ்ல பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்க. சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.